ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் சேதுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுங்க. அப்போ வீட்டில் இருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. அமைச்சர்கிட்ட வேண்டாயான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த நிச்சயதார்த்தம்லாம் வேண்டாயா, விட்டுறியா அப்படின்றாங்க. ஆனால் ராசாங்கம் என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இது நிச்சயதார்த்தம் நடந்தே தீரும், இது சேது உன்னுடைய ஆசை, இதை பற்றி யாரும் என்கிட்ட பேசாதீங்க, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. கிளம்புனதும் மலர்கிட்ட அழுகுறாங்க. ஐயோ, இந்த நிச்சயதார்த்தம் இப்படி நடக்குதே, வாயும் வயிறுமாக இருக்கிற பொண்ணுக்கு துரோகம் பண்ணுறாங்களேன்னு அழும்போது மலர் வந்து பாட்டிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பாட்டி, நம்ம எவ்வளவோ இதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்காக, இது நிறுத்துறதுக்காக. ஆனால் வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போகுது பாட்டி, நம்ம என்ன பாட்டி பண்ண முடியும், விடுங்க, எப்படி நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு அழுகுறாங்க. ஏய் போடி, முதல்ல ஃபோனை எடுத்துகிட்டு வாடி, அந்த வசந்திக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஏண்டி, உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமா இல்லையாடி, ஏண்டி கம்முன்னு இருக்கிறீங்க, உங்களுக்கு ரோஷமே வரலையாடி, உன் பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்திக்கிட்ட நிச்சயதார்த்தம் பண்ண போகிறாங்களேடி, இந்த குடும்பத்தில் உன் பொண்ணு வாழ்க்கையை பற்றி கவலையே இல்லையாடின்னு அழுகுறாங்க பாட்டி வசந்திக்கிட்ட. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைம்மா, நாங்கள் எப்படிம்மா சும்மா இருக்க முடியும், நாங்கள் நியாயம் கேட்டு தமிழ் பங்காளியை எல்லாரையும் கூப்பிட சொல்லிட்டா, எனக்கு வந்து நியாயம் கேளுங்கன்னு சொல்லியிருக்கா, நாங்கள் வருவோம்மா கேட்போம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஈஸ்வரியும் ஆயுஷும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஈஸ்வரி என்ன நிற்கிறாங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி ஆயுஷு, இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதே சரி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிச்சயதார்த்தத்துக்கு போகிறாங்கங்க. தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தாலிக்கு ஒரு நீதி கிடைக்கணும்ப்பா, அதனால் வந்து அங்கம் பங்காளியெல்லாம் கூப்பிட்டீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்காளி பங்காளி ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு நிச்சயதார்த்தத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் கால் பண்ணி சொல்கிறாங்க ஈஸ்வரிக்கு, தமிழ்ச்செல்வி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஊர் மக்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க. உடனே ஈஸ்வரி பதட்டத்தோட நிச்சயதார்த்தம் சீக்கிரமாக முடிக்கலாம் அப்படின்றாங்க. அப்போ ஐயரும் வந்து நான் நிச்சயதார்த்த பத்திரிக்கை படிக்கிறேன்னு சொல்லிட்டு படிக்கிறாரு. அப்போ தமிழ்ச்செல்வி வராங்கங்க. அங்கே வந்து நிச்சயதார்த்தத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிறுத்துங்கன்னதும், என்ன விஷயம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே முன்னாள் அமைச்சர் ராசாங்கத்தை பார்த்து, ஐயா நீங்கள் இப்படி பண்ணுவீங்க நாங்கள் கொஞ்சம் கூட நினைக்கல ஐயா, மாத கர்ப்பிணியாக இருக்குது அந்த பிள்ளை, அதுவும் இல்லாமல் முதல் சம்சாரம் உயிரோடு இருக்கும்போது இது மாதிரி ஒரு காரியம் நீங்கள் பண்ணுறீங்களே, நீங்களே இது மாதிரி ஒரு காரியம் செஞ்சால் மற்றவங்கெல்லாம் செய்யறதுக்கு என்னையா, நீங்களே முன்னுதாரணமாக நிற்கிறீங்களே, மனசாட்சி இல்லாமல் பண்ணுறீங்களே, நீங்கள் இப்படி செய்வீங்க நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்கங்க. அப்போ அந்த இடத்துல முன்னாள் அமைச்சர் ராசாங்கம் அப்படியே தலையை கவிழ்றாரு. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, ஏய் என்னடி அம்மா சாமி என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு வாழ்க்கை பிச்சை போடுங்கன்னு வந்து நிற்கிறியா, எதை வச்சுடி நீ வந்து இங்கே நிற்கிற, நீ மாமா பேச்சை கேட்டியாடி, உன்னால தானேடி மாமா ஜெயிலுக்கெல்லாம் போனார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க தமிழ்ச்செல்வியை பார்த்து ஈஸ்வரி. அதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அம்மா தாயே, நீங்கள் என்ன ஒன்றாலும் என் மேலே பழியை போட்டுங்க, என்ன ஒன்றாலும் பழி சொல்லிக்கோங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் நான் வந்தது வந்து இங்கே அவருக்கும் எனக்கும் நியாயம் கேட்டு நான் வரலை வாழறதுக்காக அப்படின்றாங்க. என்னடி நினச்சிக்கினேன், நீ செய்ததெல்லாம் நான் மறந்துட முடியுமா நாங்கள் அப்படின்றாங்க. அதுக்கு தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, உங்களை யாரும் மறக்க சொன்னது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் என் வாழ்க்கைக்காக கெஞ்சவோ பிச்சை கேட்கவோ நான் இங்கே வரலை, எனக்கு இந்த கழுத்தெல்லாம் அரிச்சுதா, அப்புறமா பார்த்தா ஒரே பாரமாக இருந்தது கழுத்து, பார்த்தாக்கா என் கழுத்தில் இந்த தாலி, அவர் கட்டின தாலி தொங்குது, அதான் அதை தீர்த்து வச்சுட்டு நீங்கள் வேற ஒரு பொண்ணோட நிச்சயம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலான்ட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. முதல்ல ஏன் கணக்கை தீர்த்து வைங்க, அதுக்கப்புறம் நீங்கள் புது கணக்கு தொடக்கிறத பற்றி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எனக்கும் அவருக்கும் இருக்கிற கணக்கை அத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா தமிழ்ச்செல்வி வாழ்க்கைக்காக நியாயம் கேட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா இந்த கணக்கு தீர்க்கிறதுக்காக எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்காங்க. உடனே பாட்டியும் கேட்குறாங்க, எல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்கன்றாங்க. ஆனால் தமிழ்ச்செல்வி நாளைக்கு நீங்கள் நடக்க போகிற நிச்சயதார்த்தத்துக்காக எனக்கு அத்து விடுங்க நிற்கிறாங்கங்க. இந்த கதை எப்படி நடக்கும்னு திங்கட்கிழமை வரையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.